போர் இல்லாம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க முடியுமா? இதோட பின்னணியில இருக்க காரணம் என்னன்றத பார்க்கலாம் வாங்க. பாகிஸ்தான் 2 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு பகுதி கில்கிட், மற்றொரு பகுதி பால்டிஸ்தான். கில்கிட் 64,817 கிலோமீட்டர் சதுர பரப்பளவுல பரவி இருக்கு. இரண்டாவது பகுதி பால்டிஸ்தான் பாகிஸ்தானோட 13,297 கிலோமீட்டர் சதுரம் முழுக்க பரவி இருக்கு. நாடு சுதந்திரம் அடையாதப்ப ஜம்மு காஷ்மீருக்கு மன்னரா ஹரி சிங் இருந்தார். வரிகள் அதிகமா இருந்த காரணத்தால முஸ்லிம்கள்லாம் அவரை எதிர்க்க தொடங்கிட்டாங்க. 1947ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப காஷ்மீர் எங்களோடது தான்னு பாகிஸ்தானியர்கள் சொந்தம் கொண்டாட தொடங்கினாங்க. பாகிஸ்தானியர்கள் காஷ்மீர்ல நுழைஞ்சப்ப ராஜா ஹரிசிங் பயந்து சர்தார் பட்டேல் அணுகி உதவி கேட்டார். அதுக்கு பட்டேல், நாங்க ராணுவத்தை அனுப்பி பாகிஸ்தானியர்களை விரட்டுறதுக்கு உதவுறோம்னு உறுதியளிச்சிருக்கார். இதுக்கப்புறம் ராஜா ஹரிசிங் காஷ்மீரை இந்தியாவோட இணைக்கிற ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டார். அதன் பிறகுதான் இந்திய ராணுவம் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்க பாகிஸ்தான் ஆதரவு படைகளை விரட்டினாங்க. இதற்கிடையில ஜவஹர்லால் நேரு ஐக்கிய நாடுகள் அமைப்பு அணுகினார். அங்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானப்படி 2 நாடுகளும் அவங்கவங்க நிலையில நிலைக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு. பாகிஸ்தான் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சாலும் இந்தியா பாகிஸ்தான் ஆதரவு படைகள்லாம் இந்திய மண்ணை விட்டு வெளியேறுற வரைக்கும் எந்த மக்களுடைய கருத்தையும் கேட்க கூடாதுன்னு நிபந்தனை விதிச்சுது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை இந்தியா நேரடியா திரும்ப பெற முடியாது. ஏன்னா இது ஒரு சிக்கலான சர்வதேச தகராறுன்றதால அதை பலத்தால மட்டும்தான் தீர்க்க முடியும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை திரும்ப வாங்குறதுக்கு போர் மட்டும்தான் ஒரே வழி. ஆனா அது 2 நாட்டுக்கும் பொருளாதாரம் மட்டும் இல்லாம சமூக இழப்பையும் ரொம்பவே ஏற்படுத்தும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த பிரச்சனையை தீர்க்க ஐக்கிய நாடுகள் சபை பல முறை முயற்சி செஞ்சிருக்கு. ஆனா இதுவரைக்கும் எந்த தீர்வும் காணப்படல. பாகிஸ்தானே அதை திருப்பி கொடுத்தா மட்டும்தான் போர் இல்லாம ஆக்கிரமிப்பு காஷ்மீரை திரும்ப பெற முடியும். பாகிஸ்தான் என்னைக்கும் அதை செய்யாது. நமக்கு இருக்க ஒரே வழி போர் தான். அதனால பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை போர் செஞ்சா மட்டும்தான் கைப்பற்ற முடியும்.